நாளைக்கு ஹலோ அண்ணா, ஹலோ நாளைக்கு அந்த வெபினார் பத்தி கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிருங்க மாடரேட் பண்ணும்போது. அனலைசிஸ், ஆமா வெபினார் பத்தி அனௌன்ஸ் பண்ணிருங்க. ராய் ரீட்டைல் அசோசியேஷனோட And 5 minutes more to start the meeting. Sharp 7 p.m. we will start the meeting. Sundarna, good evening. சுந்தர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சுந்தர்னா குட் ஈவினிங், நீங்க அன்மியூட் பண்ணிருங்க. வணக்கம் வணக்கம் சுந்தர் சார் வணக்கம், குட் ஈவினிங். அமலன் அண்ணா குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் அமலன். வணக்கம் அமலன் சார். அமலன் வெளியில இன்னைக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்திருக்காரு. அமலன் இன்னைக்கு வெளிச்சத்துல இருக்காரு. இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இல்ல சதீஷ் சார் வெளிச்சத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, மாதவ சரி, எதனால கால் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை. சென்னை லாக்டவுன்னாலே இங்க ஜூம்ல லாக் ஆயிருது. பாண்டிச்சேரி லாக்டவுன் சார். பாண்டிச்சேரிமா? ஆமா ஆமா, ஆஃப் டே ஒன்லி, எவ்ரி ஆஃப் டே. ஓ, லாக்டவுன்னா அந்த ஊர்ல ஆகலாம். மார்னிங் 6 to 2. திருச்சி அனைமா வந்துரும் நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு. வர கண்டிப்பா. அது டெய்லி போற ரேட் பார்த்தா பாண்டிச்சேரி சார், பாண்டிச்சேரி நல்லா கம்ஃபர்ட்டா இருக்குது சார். ஆஃப்டர் என்ன சொல்றது, இந்த சென்னை பீப்புள் வந்து இங்க வந்தாங்க பாருங்க, கேட்டாங்க சார். ரவிக்குமார் சார் குட் ஈவினிங். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரவிக்குமார் சார் குட் ஈவினிங். தினேஷ் சார் வணக்கம். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர் சார். இங்க நடராஜ் கொஞ்சம் கால் பண்ணுங்களேன். நடராஜ் கால் பண்ணுங்க. இல்ல அவரை போட்டு போயிருக்காரு சார். தோ வந்தாரு நடராஜ். இல்ல சார், 2 இடத்துல இருக்கனால கண்டுபிடிக்க முடியல அவங்கள. சார் இது மட்டும் 2, மத்ததெல்லாம் எப்படி சார்? அது சொல்ல இல்ல சார், ஹோஸ்டா இருக்கறனால ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லி டேப் சிஸ்டம் ரெண்டுமே வச்சிருக்கேன். இல்ல பரவாயில்ல, அது மாதிரி மத்த இடத்துல எப்படின்னு கேட்டேன். அது எல்லாமே ஒண்ணுதான் சார். சார் நாங்க கேட்க வந்து பிசினஸ் பத்தி கேட்டோம், நீங்க ரைட். 2 minutes more to start the meeting. செல்வா சார், மாரி சார் வராரா? வந்துருவார். நீங்க அந்த இதை கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ஷாட், அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க வாட்ஸ்அப்ல. ஒரு நிமிஷம் ஃபேஸ்புக் லைவ் வர மாட்டேங்குது, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே.
Sir, screen share ಆದ? share ಆಗಿದೆ ಸರ್, share ಆಗಿದೆ. Telugu sir, please inform about the tomorrow's meeting. Good evening to all. ரவி அண்ணா கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிருங்க. Sir, good evening. So good evening, friends. We welcome you, all of you, for the great Rotabus meeting. So here I going to announce on good news. There is one more portal like same as like our Rotabus. The Washup Laundry's CEO, who is conducting the webinars. Many of us know about that webinars. It is been a program of with all Tamil Nadu Retailers Association. From next webinar, we are going to be a part of that webinar. So we are also jointly going to conduct the program. The next program will be on 24/6/2020. Chief guest will be the Nalli Silks CEO, Nalli Kupusami Setti is going to be a chief guest. That's tomorrow. Yeah, tomorrow. Yeah. Please join this meeting. It is also the ID and everything is going to be given. It is a free webinar only, so we can join. I hope all our Rotabus members can join this program, since we are also going to be co-host of this program. Please join this program. Thank you very much, sir. Thank you, Ravina. Ravina, start பண்ணிருங்க. மாலதி சார் வந்துட்டாருங்களா? அவர் போன் எடுக்கலன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. Okay. So good evening once again. So we welcome you for the great Rotabus meeting today. So let us start with Rotary prayer. Rotarian Kamal Kumar, please, sir. Kamal Kumar sir is there? இல்ல கமல் குமார் இல்ல. Dinesh Babu. Dinesh Babu. Oh, sorry. I am extremely sorry. Dinesh Babu, sir. Sir, sorry. No problem. Good evening. Yeah. We pray, Almighty God, that you bless this assembly with good accountants and fellowship, and guide each one of us to dignify our occupations through Rotary ideal of service above self. Thank you. Thank you, sir. And we request Rotarian Shadiz to give welcome address. Rotary Vellore Record, please, sir. Rotarian Shadiz. Yeah. Yes, sir. Yeah. Good evening to one and all the friends of Rotary. I welcome the clubs of joint initiative and Rotabus member, Rotabus Club Initiative Club, Chinnasalem, RI District 2982, Rotary Club of Coimbatore Tech City, District 3201, Colombo Centennial, RI District 3220, East Costa Ramat 3212, Madras Mount 3232, Puducherry Galaxy 2981, Tirupur East 3202, Trichapalli Phoenix 3000, RC Vellore Accord 3231. I welcome all the president members of all the districts to today's evening. I welcome District Governor elect Rotarian K. Pandian sir as a chief guest today. I'll give a brief introduction about our DGE. He was a leading auditor for the indirect taxes. He holds an MBA degree. He has been awarded by the Vellore District Collector for his excellent service as a treasurer in the Red Cross Society. He joined Rotary in the year 1986. Since then, service above self
he is the icon for the service about self in the district, so-called district, and today is 8231. His highlight is he has done 54 projects in 52 weeks. And another highlighting work what he has done is he had arranged to distribute or donate 247 artificial limbs during the year 97-98. He is the DGA for the coming Rotary year 2020. I welcome you, sir. I welcome DGK Pandian, sir, for today's evening. I welcome all the members to Rota Bus. I welcome you. I welcome today's chief guest, Mr. Satish Krishnamurthy, sir, brand consultant and author. Thank you. Thank you, Rotarian Satish. So we are eagerly waiting for our chief guest, Rotarian DGA K. Pandian, sir. Please, sir. DG, sir. DG Pandian, sir. Natarajan, sir, please check it whether she is. சார் டிஜி சார் இல்லைன்னு நினைக்கிறேன். Okay. இருந்தாரு, இப்போ இல்ல, பிரசன்ட்லி இல்ல. நல்ல வந்தானே ஜாயின் பண்ணிக்கலாம். Okay, sir. Satish sir. Yes, sir. Sir, இல்ல போல இருக்கே. I'll check right now. இருந்தாங்க. Is there any today bus talk is there, sir? Salukmar? No, sir. Guest introduction fellow, sir. Okay. So we are eagerly waiting for today's guest speaker. So request Rotarian PK sir to introduce our chief guest today. Please, sir. PK sir. Yeah. Good evening to all of you. It gives us immense pleasure to have Mr. Satish Krishnamurthy as our guest speaker this evening. Consultant, columnist, and coach. First and foremost, he is a Chennai-born, brought-up guy. He is an MBA from Temple University, USA. He is MCOM from University of Madras. At Temple University, he was under a full scholarship, served as a research assistant in the marketing department, assisting faculty in research work and teaching marketing course to undergraduate and students. Post the MBA, he worked at the Institute of Survey Research, a leading social research organization in the US for close to 2 years before returning to India at the end of 1993. He started his professional career at Kevin Care, where he worked as a brand manager. He took its flagship to national identity and helped modernize its image and rendered it to modern times. He then joined Ericsson, the world's largest advertising agency, handling Unilever skincare brands before heading its strategic planning cell. Later on, he moved to ESPN Cricket Info, the world's largest cricket digital information company, where he headed the marketing and business development. He rounded up his 9-to-5 career at Java Green, a Reliance company. Thereafter, albeit for a brief period, as the director marketing. Presently, he is a brand consultant offering strategy, marketing, branding, and communication advice to small and medium-sized firms across Tamil Nadu. His clients range from fast-growing brands in retail to real estate, furniture to foods, and high-tech. Apart from consulting and creating creative assignments, he teaches advanced marketing course in prestigious B schools and also conducts marketing workshops in companies, banks, clubs, and business associations across Tamil Nadu. Besides his professional commitment, he likes to write books in Tamil,
He has written 11 books so far in the field of marketing, advertising, strategy, and cricket. He has been a regular columnist in the Hindu for more than 5 years. His current column is titled Enni Thunigai, wherein he writes about business startups. His articles, interviews, and quotes regularly appear in other Tamil magazines as well. Though he does not watch movies these days, he works with leading Tamil film directors on script and dialogue for a couple of movies. This is Satish Krishnamurthy for you. So please unmute. Yeah. Satish sir. Right? Yes sir. Yes sir, meeting is yours sir. Please sir, go ahead sir. Good evening all. Thank you for the introduction. Nice to e-meet you, so to speak. நிறைய பேர் கொரோனா திட்டுறாங்க. I kind of like corona because it is making us meet new people. So to that extent, I'm quite happy with this meeting. ஒரு பக்கம் எல்லாருக்கும் கொரோனா மேல பயம் இருந்தா கூட இப்பவும் பயப்படுறோம். இருந்தா கூட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது. போக 30 நாள், ஆசை 60 நாளும்பாங்க. கொரோனா எத்தனை நாள், கோவிட் எத்தனை காலம்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும் நமக்கு. பேப்பர் திறந்தா கொரோனா, டிவியை போட்டா கொரோனா, காலிங்கோல் அடிச்சா கூட கொரோனாவான்னு பார்க்க தோணுது பார்த்தீங்களா? அப்போ ஒரு 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 பயம் கலந்த அவ்வளவு ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செப்டம்பர்ல இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி செப்டம்பர்ல இருந்து எக்கானமி நல்லா பூம் ஆயிடுமா சார் அப்படின்னு எக்கானமியே ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி பேசுறேன் என்கிட்ட. ஒரு பக்கம் ரொம்ப பயப்படுறோம், ஒரு பக்கம் ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஒரு இட்ஸ் a very funny thing, but yeah, but in general a lot of people are businessmen are pretty scared, so to speak. ஒரு unknown இருக்கு இல்லையா நமக்கு. It's an unknown and there is a voyage through this unknown. ஒரு அமானுஷ்ய ஒரு வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட் இல்லை இது மாதிரி. அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி போறோம். நம்ம பிஎம்ல இருந்து எல்லாரும் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் சொல்றது நியூ நார்மல் அப்படிங்கிறாங்க. இது சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. இது என்ன நியூ நார்மல்? எல்லாமே அப்நார்மலா இருக்கு. எவ்ரிதிங் we don't know when the corona is going to end. ஒரு பக்கம் வேக்சின் வரது 1.5 வருஷம் ஆகும்னாங்க. இப்ப இன்னைக்கு அட்லாண்டிக் மேகசின்ல இப்ப ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அட்லீஸ்ட் 5 years ஆகுன்றான். இன்னொருத்த வந்து ஆஸ்திரேலியால சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த வேக்சினேஷன் வந்தா கூட எல்லாருக்கும் அது ப்ரொடெக்ஷன் கொடுக்காது அப்படின்னு ஒரு பக்கம். So in all this it is actually an abnormal. There is no normal. இந்த மாதிரி எங்க இதுக்கு மேல இருக்குதான்னு 6 மாசம் முன்னால கூட இந்த மாதிரி தான் அப்படி நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல டெம்ப்ளேட் இல்ல. So it's more managing through the abnormal. So what எனக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா human tendency பாத்தீங்கன்னா it is in general human tendency is to be overconfident about our ability to forecast the future. அதாவது நம்ம forecast பண்றதே கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு சமயத்துல வேர்ல்ட் எக்கானமியே சஃபர் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கொரோனாங்கிற ஒரு சமாச்சாரம் வரும்போது one we are taking too much of liberties about the future னு தோணுது. அதாவது forecast பண்ற விதத்துல நான் சொல்றேன். So that extent I feel it is more about managing the abnormal rather than the normal. ஏன்னாக்கா like I said இது வந்து ஒரு voyage through the unknown. இந்த voyageல வந்து only brands are going to stand, brands are going to withstand. நான் எல்லா வெபினார்லயும் இந்த ஒண்ணுதான் பேசுறேன். எனக்கே சொல்லி எனக்கே போர் அடிக்குது. Brands are the only things that can stand and withstand any crisis or corona or competition or anything. மேகி பாருங்க, கேட்பரி டெய்ரி மில்க்ல பூச்சி இருக்குன்னாங்க. மேகியை வந்து சாப்பிட்டா சுத்து போயிடுறாங்கன்னாங்க. கோக்ல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குன்னாங்க. நியூயார்க் ஒரு அமேசிங் கேஸ் ஸ்டடி இஸ் நியூயார்க். 2001 2 பிளேனை கொண்டு போய் அந்த பில்டிங்ல போட்டு 3000 பேர் செத்து அந்த சிட்டி வாஸ் டெட் அண்ட் பரீட். அமெரிக்கன்ஸே நியூயார்க் போறதுக்கு பயந்தாங்க. நியூயார்க்ல இருந்து இப்ப மெட்ராஸ்ல எல்லாரும் ஓடி போறாங்க பாருங்க. அந்த மாதிரி அப்ப நியூயார்க்ல இருந்து எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க. நியூயார்க் இஸ் டெட்னே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஒரு ஆர்டிகல் எந்த மேகசின் ஞாபகம் இல்ல, அப்போ பெரிய இஸ் நியூயார்க் டெட் அதான் ஹெட்லைன்ஸ். இதுவே எழுந்துக்குமா அப்படிங்கும் போது 2 வருஷம் சார் நியூயார்க் கேம் ஃப்ரம் த டெட். 2 வருஷத்துல இட் பிகேம் த மோஸ்ட் sought after tourist destination in the world. இந்தியால மேகி, அமெரிக்கால நியூயார்க். அது மாதிரி என்ன சொல்றேன்,
there are cases of இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யத்துல இருந்து ஒரு 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 என்னன்னு தெரியாத ஒரு இதுல இருந்து மீண்டு வந்த பிராண்ட்ஸ் இருக்கு. பட் the point is they are brands. பிராண்ட்ஸ் அதை பண்ண முடியும். மோடி எல்லாரும் பரி பண்ண இன்னும் ஒரு மனுஷன், ஒரு பிராண்ட். பிஜேபியில ஒரு பிராண்ட், அவ்வளவுதான். அவர் கதை முடிஞ்சது. 2002 அவரே பர்சனலா அறுவாள் எடுத்துட்டு ஒருத்தரா கொண்டாருன்னு சொல்லாத குறை. He resurrected himself and became the prime minister not once but twice. Another case of a brand. அவர் மாதிரி ஒரு மார்க்கெட்டர் கிடையாதுன்னு பண்ண. He marketed and created. The point I'm trying to make is ஒரு அமானுஷ்யம், ஒரு 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 கம்ப்ளீட்டா என்னன்னு தெரியாத ஒரு அப்நார்மல்ல இட்ஸ் only the brands that are going to survive. நீங்க உடனே என்ன கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றேன், என்கிட்ட பிராண்ட் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஏன்னா பேர் வச்சிடறாங்க. நான் உங்களை பர்டிகுலரா சொல்லல, பேர் வச்சிடறாங்களா, அதனால என்ன ஆகுதுன்னா என்கிட்ட பிராண்ட் இருக்குன்னு பல பேர் நினைச்சுக்கிறாங்க. அந்த குழந்தை எல்லாத்துக்கும் தான் பேர் வைக்கிறோம். எல்லாமே ஐன்ஸ்டீன், ராமானுஜம், காந்தி ஆயிடுதா? பேர் வைக்கிறது பெருசு இல்லை இல்லையா? அது கிரியேட்டட் அ பிராண்ட். அந்த 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 கிரிட்டிகாலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்றீங்களா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லெட் மீ ஆஸ்க் யூ क्वेश्चन. இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் क्वेश्चन நீங்க யாரும் கைத்துக்கு ஆன்சர் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த வெபினார்ல ஒரு தொந்தரவு. லெட் மீ ஆஸ்க் யூ क्वेश्चन அப்படின்னு அழைச்சிட்டு உள்ள ஓடிடுவாங்க. அதனால நானே क्वेश्चन கேட்டு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்க மனசுக்குள்ள ஆன்சர் வச்சு உங்கள்கிட்ட இருக்கிறது பிராண்டா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இஃப் யூ திங்க் யூ ஹேவ் அ பிராண்ட், ஒரு 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயம் உங்களுக்கு இருக்கான்னு, அந்த உங்க பிராண்ட்ல இருக்கான்னு பாருங்க. மனசை தொட்டு உங்க உங்க மனசாட்சி நேமம் கூட தான் இருக்கும். அதை தொட்டு நீங்களே பாருங்க. உங்க பிராண்ட், நீங்க பிராண்டே நினைக்கிறாங்க. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு சார்ட் அக்கௌண்ட்ல கூட இருக்கலாம், யூர் அ பிராண்ட். நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருக்கலாம், யூர் அ பிராண்ட். உங்க பேரு இல்ல உங்க கம்பெனி பேரு தான் பிராண்ட் இல்லையா? அந்த பிராண்ட், அந்த நீங்க விற்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 3 விஷயம் கேட்கறீங்க. ஒண்ணு, find out if it is unique. யூனிக்னா தனித்தன்மை இருக்கா? தனித்தன்மை நான் எப்படி சொல்றேன்னா, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்களா? மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க. லெட் மீ கிவ் an example. மைலோன்னு ஒரு பிராண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் முன்னால சின்ன கம்பெனில நெஸ்லே லான்ச் பண்ண பிராண்ட். நெஸ்லே உங்களுக்கே தெரியும், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி. அவங்க லான்ச் பண்ண பிராண்ட் மைலோ. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த அப்பயே வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த டாப் 20 வெல் அட்வர்டைஸ்ட் பிராண்ட்ஸ் இன் தி கண்ட்ரி. பெரிய அட்வர்டைஸ் எல்லாம் பண்ணாங்க. நெஸ்லேவோட ரீச் உங்களுக்கு தெரியும். மைலோ வாஸ் a failure, டிசாஸ்டர். அவங்க மூடிட்டாங்க பிராண்டை, இழுத்து மூடி கரோனாக்கு முன்னாலே கருமாதி பண்ணி முடிச்சுட்டாங்க. why did Milo die? அவ்வளவு பெரிய கம்பெனியை லான்ச் பண்ண அவ்வளவு பெரிய பிராண்ட் ஏன் சேர்த்தது? ஏன்னா மைலோ கேம் அண்ட் செட், ஐ வில் கிவ் யூ எனர்ஜி. உங்களுக்கு என்ன, உங்க குழந்தைகளுக்கு எனர்ஜி தரேன். எனர்ஜிக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தான் இந்தியால, பிராண்ட் கால் பூஸ்ட். So consumer said, I already have somebody. நீ எதுக்கு? அவ்வளவு கோடி, அவ்வளவு பெரிய கம்பெனியோட பேக்கிங் இருந்தும் மைலோ வாஸ் டெட் பிகாஸ் த ப்ராமிஸ் வாஸ் நாட் யூனிக். அதாவது தனித்தன்மை இல்ல. நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஃபா வாஸ் a failure. ஏன்னா ஃபா வந்து ஃப்ரெஷ்னஸ் தரேன் சோப்புல, ஏற்கனவே லிட்டில் இருந்தது. ஃபா வாஸ் a failure. எவ்வளவோ கிரீம்ஸ் வந்து நான் ஃபேர்னஸ் தரேன், சிவப்பாயுது தரேன்னாங்க, எல்லாம் ஃபெயிலியர். தெரிஞ்ச ஒரு 25 பிராண்ட் ஃபெயிலியர். ஏன்? ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு பிராண்ட் ஏற்கனவே இருந்தது. ஸோ உங்க பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் திங், அதாவது நாளைக்கு செப்டம்பர்ல, அக்டோபர்ல, நவம்பர்ல ஒரு வருஷம் கழிச்சு இந்த மார்க்கெட் ரீஓபன்ஸ் அண்ட் எக்கானமி பிக்ஸ் அப் ஸ்டீம், உங்க பிராண்ட் சர்வைவ் ஆகணும்னா இந்த 3 டெஸ்ட் இருக்கணும். ஒன்னு, இட் ஹாஸ் டு பி ரெலவென்ட், சாரி இட் ஹாஸ் டு பி யூனிக். தனித்தன்மை இருக்கா? மயில மாதிரி இருந்தா காணாம போயிடுவீங்க. 2, இஸ் இட் ரெலவென்ட்? ரெலவென்ட்னா எனக்கு தேவையானதா இருக்கா? ஏன்னா பல நேரங்கள்ல யூனிக்கா இருக்கும், ஆனா ரெலவெண்டா இருக்க மாட்டோம். சில பேருக்கு 6 விரல் இருக்கும். அவரை கல்யாணத்துல எங்கேயாவது பார்த்தா அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன்னா 6 விரல் ஏன்னா யாருக்குமே இல்ல இல்லையா? பட் அதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த 6வது விரல் வச்சுட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஒன்றுக்கும் யூஸ் பண்ண முடியாது. என்னோட ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அப்போ வந்து சர்வரா இருந்தான். என்னோட 10th வரைக்கும் படிச்சான். அப்புறம் அவனால வசதி இல்லாம சர்வரா இருந்தான். அவனை பார்க்க நான் ஹோட்டலுக்கு போவேன். நான் அவனெல்லாம் சொல்லுவேன், உனக்கு மட்டும் 6 விரல் கண்ணாடி சார், இதனால எனக்கு தொந்தரவு தாண்டாமா. ஏன்னா அவன் சர்வர் வாட்டர் பாட்டில கொண்டாந்து வைப்பானோ, கஸ்டமர் கேட்டாரு, வச்சுட்டு கை எடுக்கும் போது இந்த 6வது விரல் தட்டி விட்டுருவான். கண்ணு கைத்தாப்புல ஒரு திட்டு வாங்குறத பாத்திருக்கேன். கஸ்டமர் கத்துவான். அவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிற கஷ்டத்துல இங்கதானே காட்ட முடியும். ஸோ யூனிக்னஸ் இஸ் நோ குட். ரெலவன்சி இல்லையே, பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ரெலவெண்டா இருக்கா? இப்ப ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்கு, அவங்களுடைய எல்லா பிராண்ட்ஸும் சக்சஸ். சோப்பு, பவுடர், கிரீம், லோஷன், ஆயில் எல்லாம் சக்சஸ். அவங்களுடைய ஷாம்பு ஃபெயிலியர். ஏன்? யூனிக்கா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே குழந்தைகளுக்கு ஷாம்பு போடல, பிறந்த குழந்தைகளுக்கு ஷாம்பு யாருமே போடல. அதனால அவங்க முதல்ல போட்டான். அதனால நுரைச்சுக்கு சக்சஸ் ஆகும் தான் நினைச்சான்.
ஆனா வாயில நுரைச்சி சாவற மாதிரி அந்த பிராண்ட் செத்து போச்சு. வாய் ஏன்னா குழந்தைகள் தலையில முடி கிடையாது, என் தலையில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் குழந்தைய கொடுத்தீங்கன்னாக்கா எண்ணியே சொல்லிடுவேன் எவ்வளவு முடி இருக்குன்னு. அந்த முடிக்கு ஒரு ஷாம்பு ஒரு கேடா. சோ யூனிக்னஸ் இருந்தது, ரெலவென்ஸ் இருக்கு. உங்க பிராண்ட்ல ரெலவென்ஸ் இருக்கா? சோ யூனிக்னஸ் இருக்கான்னு பாருங்க, தனித்தன்மை. ரெண்டாவது ரெலவென்ஸ் இருக்கான்னு பாருங்க. மூணாவது சஸ்டைனபிள். இது ரெண்டும் இருக்கலாம், சஸ்டைனபிள் சம்டைம்ஸ் இருக்காது. சஸ்டைனபிள்னா காலகாலத்துக்கு இருக்கா? நமக்கு பேர் வைக்கும் போது நம்ம அப்பா அம்மா எப்படி பேர் வச்சாங்க? இந்த பையனுக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த பேர் வைப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் வைக்கிறது சாவர வரைக்கும் அந்த பேர் தான் அப்படிங்கிற மாதிரி. சோ பட் அது காலகாலத்துக்கு நம்ம தாண்டி கூட நம்மளுடைய பேரம்பேத்தி வீட்டுல கூட நம்ம போட்டோ இருந்ததுனாக்க our name will still remain the same. So sustainability, right? So உங்க பிராண்டோட ப்ராமிஸும் ரெலவென்ஸும் சஸ்டைனபிளா இருக்கா, காலகாலத்துக்கு இருக்கா? இப்ப நீங்க இப்ப மாஸ்க், எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லையா? ஒரு மாஸ்க் பிசினஸ்ல நீங்க இறங்குறீங்க, இஸ் இட் யூனிக்? ஒரு பிரமாதமான ஒரு மாஸ்க் பண்றீங்க, 100% வைரஸ் தடுத்துருங்கிறீங்க. யூனிக்கா இருக்கு, ரெலவெண்டா, ரொம்ப ரெலவெண்ட். இப்ப வீட்டுல பேசும்போது மாஸ்க் போட்டு தான் பல பேர் பேசுறாங்க. சோ யூனிக்னஸ் இருக்கு, ரெலவென்ஸ் இருக்கு. அப்ப மாஸ்க் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆப்வியஸ்லி நாட். ஒரு வருஷத்துல வேக்சினோ 2 வருஷத்துல வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா யாரு மாஸ்க் போடுவாங்க? நீ மூடின்னு போன்னு சொன்னா அவன் உங்களை பார்த்து நீ மூடின்னு போமா. ஓவர். சோ சஸ்டைனபிலிட்டி இல்ல, பட் யூனிக்னஸ் அண்ட் ரெலவென்ஸ் இருக்கு. உங்க பிராண்ட், யுவர் பிராண்ட், whatever that you are handling, is it unique, relevant or and sustainable? இந்த மூணுத்துல 2 இருக்கு என்கிட்ட அப்படின்னா கூட நீங்க அவுட். எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பா நான் 8 கொஸ்டின் 6 கொஸ்டின் எழுதிட்டேன், முழு கடனை தாண்டல. என்னதான் நீ முழு கடனை தாண்டல என்கிட்ட பேசாத. அதேதான், இந்த 3 பாயிண்ட் இருந்தாதாங்க பிராண்ட். கோ கலர்ஸ் ஒரு பிராண்ட், நான் சமீபத்துல ரொம்ப வியந்த ஒரு பிராண்ட் கோ கலர்ஸ். யோசிச்சு பாருங்க, ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? அவன் பெருசா ஆட் எல்லாம் கொடுக்கல. சக்சஸ் காரணம் யூனிக்னஸ். யாருமே அது வரைக்கும் ஒரு பிராண்ட் போடல. பெண்கள் காலை நம்ம பார்த்தோம், அதோட நிறுத்திட்டோம். அவன் தான் அதுக்கு கவர் பண்ணி ஒரு லெகின்ஸ் போடணும்னு தோணுச்சு. யூனிக்னஸ். செகண்ட், ரெலவென்ட். கால் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி உங்களுக்கு மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இருக்கு. ரெலவென்ஸ் இருக்கு. தேர்ட், சஸ்டைனபிள். காலகாலத்துக்குங்க, இன்னைக்கு கால்னா நாளைக்கு முக்கால் மாறிட்டு போதா, நாளைக்கும் கால் தான் இருக்கு. ஸோ Go Colors will be successful for the next. They have set the platform. எந்த கொரோனாவும் Go Colors மாதிரி ஒரு பிராண்ட் அடிக்க. உங்களை கேட்கறது இந்த கேள்வி தான். உங்க பிராண்ட், நீங்க விற்கிற ஒரு பிராண்ட், நீங்க எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். எதுவா இருந்தாலும், இஸ் இட் யூனிக், இஸ் இட் ரெலவென்ட் அண்ட் இஸ் இட் சஸ்டைனபிள்? இந்த 3 இல்லாம இத்தனை வருஷம் நான் காலம் தள்ளிட்டேன்னு நீங்க சொல்லலாம். That was a different time. COVID is going to be different because a lot of brands are going to get rearranged. ஏன்னா இந்த மூணுத்துல ஒண்ணு இல்லைன்னா கூடங்க, what you have is a commodity, not a brand. ஒரு commodity. commodityக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல. commodityன்னு வச்சுக்கோ. You don't have a brand. பேர் வச்சிருக்கீங்க அவ்வளவுதான், but you don't have a brand. கொரோனாக்கு commodityனா ரொம்ப பிடிக்கும். This இந்த ஃபேஸ்ல கொரோனா will attack the commodities. இந்த இதுல நீங்க வெளியில வரும்போது இந்த மூணு நான் சொல்ல திருப்பி சொல்றேன், யூனிக்னஸ், ரெலவென்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி மூணுமே உங்க பிராண்ட்ல இருக்கணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும், you can always disagree and you can raise your hand later. என்ன பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பிசினஸ் தான் நான் பாக்குறேன். இந்த B2B B2C நான் அப்படி பிரிக்கிறதே கிடையாது, எல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். பிசினஸ்னா 2 விதமான பிசினஸ் தான் இருக்கு. there is a brand or there is a commodity. ஒண்ணு நீங்க பிராண்ட விக்கிறீங்க, இல்ல கமாடிட்டி. பிராண்ட விக்கும்போது என்ன ஆகுதுன்னா, people come and pay for the brand. நீங்க கமாடிட்டி வித்தீங்கன்னா people come and bargain for your commodity. So customers ஓட்ட வந்து நீங்க கேட்ட வேலையை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா you have to sell a brand. இல்ல நீங்க உங்க பிசினஸ்ல கஸ்டமர் வந்து ஆடி தள்ளுபடி கேட்கறான், ஆடாம தள்ளுபடி கேட்கறான், டிஸ்கவுண்ட் கேட்கறான், ஒட்டு கத்திரிங்கிறான், எக்ஸ்ட்ரா போடுங்கிறான், நெகோசியேட் பண்றான், நீங்க நினைச்சீங்கன்னா you don't have a brand, you have a commodity. இது நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு பர்னிச்சர் கடைக்கு போறீங்க, இன்னுமே நான் பாக்குறேன், கட்டில் எல்லாம் கட்டில் சோஃபா எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரேட்டு குறைச்சு கொடுங்க அப்படிங்கிற, போட்டு கொடுங்க, ஃப்ரீயா வேற என்ன கொடுப்பீங்க, இதை கூட வேற யாரையாவது அனுப்ப முடியும் பெட்டு வாங்குறதுனால. ஏன் அதெல்லாம் கேட்கறான் கன்சியூமர்? பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் a brand. Most furniture manufacturers don't have a brand. எல்லா கடையும் ஒண்ணு, எல்லா கட்டிலும் ஒண்ணு. So I ask for a discount, I ask for a ஒரு நெகோஷியேட் பண்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்ல போயிட்டு நெகோஷியேட் பண்ண முடியுமா? 1 கிலோ மைசூர் பாக்கு சொல்லி கொடுங்க,
அப்படின்னாக்க பின்பக்கம் வரீங்களான்னு கேட்போம். ஏன்? That's a brand. That's a brand that is unique, that is relevant, that is sustainable. காலகாலத்துக்கு நம்ம என்ன டயபெட்டிஸ் வந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிட்ற ஜாதி நம்ம. So it's a sustainable brand, it's a unique brand, and it's a relevant because sweetness. We are a sweet society. We might not be sweet, but we love sweets. So we don't bargain when we go into Krishna Sweets, but we bargain when we go into any other shop. Yeah, all the brands are illa, they are all commodities. இதனால அவங்க தாக்கு பிடிச்சிருக்கலாம், but I don't know whether they will be able to தாக்கு பிடிச்சிருக்க simply because in the what do you call this corona is going to நான் இப்பவே சொல்றேன், it is going to keep separate the men from the boys, the brands from the commodities. So brands need all these three things. எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். நீங்க உங்க வீட்லயே நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல தான் இருக்கீங்க. கொஞ்சம் வீடு முடிஞ்ச உடனே கொஞ்சம் திரும்பி உங்களுக்கு சுத்தி இருக்கிற பிராண்ட்ஸை பாருங்க. ஹார்லிக்ஸை பாப்பீங்க, இல்ல ஒரு இதயம் நல்ல நீங்க பார்க்கலாம். These are all brands that were unique, relevant and sustainable. இதெல்லாம் நம்ம ஆர்கியூ ரேட்டு போயிட்டு வாங்குறது இல்லை. நீங்க எல்லாம் ரோட்டரி மெம்பருங்கிறதுனால கடையில் போயிட்டு எனக்கு அண்ணாச்சி தெரியும் கொஞ்சம் கம்மி விலையில கொடுங்கன்னு யாரையா கேட்கற மாதிரி நல்ல நீங்க இல்ல இது அண்ணாச்சி தான் சும்மா விட்டுருவாங்க. But any other thing you start haggling. So keep in mind, are you selling a brand or are you selling a commodity? Because this is the time, the corona time, when the managing ஒரு மூணு விஷயம் தான் நான் பேசலாம்னு இருக்கேன். Managing this abnormality, managing this abnormal times, you need to refocus your brand first. Kalyan Jeweler is a brand. நம்பிக்கைங்கிறது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். நல்லி is a brand. அடுத்த வாரம் செட்டியார் பேச போறான்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Because நல்லினா உங்க மனசுல டக்குன்னு பட்டுறீங்க ஆகும். யூனிக், ரெலவென்ட், சஸ்டைனபிள். ஸோ அதெல்லாம் நல்லி பாருங்க, ஆடி தள்ளுபடி போடுறதே கிடையாது. ஐ ரிமெம்பர் ஒன்ஸ் ஒரு வாட்டி நல்லி குப்புசாமி செட்டியார் ஒரு மீட்டிங்ல சொன்னார், 75 வருஷமா ஆடி தள்ளுபடி தராத ஒரே கடை தமிழ்நாட்டுல நான் தான். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. மத்த எல்லா படம் எப்படா ஆடி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தள்ளுபடி. ஏன்? பிகாஸ் they're not brands. புத்திஸ் ஆகட்டும், சென்னை சில்க்ஸ் ஆகட்டும், none of them are brands. இல்ல அவங்க பிராண்டா இருந்தா ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இந்த பிச்சைக்காரத்தனை பண்ணவே வேண்டாமே. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், நீல்கிரிஸ் ஆகட்டும், நீல்கிரிஸ்ல போயிட்டு ஏதாவது ஃப்ரீ கேட்டு பாருங்க. Why? Because these are all the brands we are talking about. These are the brands like Milo or Pothys or Joe Salkas, Juice Salkas. எக்கச்சக்கமா இருக்கு. இங்கெல்லாம் ஏன் சேதார சைக்கிள்னு சொல்லி விற்க வேண்டியிருக்கு? Because they have all ceased to be brands, they have become commodities. So the first thing, மூணு விஷயம் நான் சொன்னேன். First thing that we keep in mind in the COVID abnormal times la manage பண்ண, the first thing is refocus your brand. ரொம்ப மஸ்ட் பண்ணுங்க. Second, refocus your marketing. அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க, என் கருத்தை சொல்றேன், you can always disagree. மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் நிறைய பிசினஸ் மேன்ட்ட கேட்பேன், மார்க்கெட்டிங் பண்றீங்களா அப்படின்னா, இந்த வருஷம் பண்ணல, பைசா இல்ல. மார்க்கெட்டிங் என்ன இதுவா சாப்பிட ஐட்டமா வாங்குறது? மார்க்கெட்டிங்னாலே பணம் இல்ல. மார்க்கெட்டிங் போன வருஷம் மார்க்கெட்டிங் பண்ணேன், அதாவது இந்த வருஷம் மூச்சு விட டைம் இல்ல, போன வருஷம் மூச்சு விட்டேங்கிற மாதிரி. மார்க்கெட்டிங் இஸ் நாட். இது ஏன் சொல்றாங்கன்னா, மார்க்கெட்டிங்கோட அர்த்தமே பல பிசினஸ் உங்களுக்கு புரியல. அன்பார்ச்சுனேட் தான். மார்க்கெட்டிங்னா அட்வர்டைசிங் நினைக்கிறாங்க, மார்க்கெட்டிங்னா செலவுன்னு நினைக்கிறாங்க. See, that's the biggest problem most businessmen have. இது இந்த கமாடிட்டி போட்ட குட்டி. மார்க்கெட்டிங் இஸ் நாட் nothing to do with money or advertising. அட்வர்டைசிங்கிறது மார்க்கெட்டிங்ல ஒரு பர்சன்ட்ங்க, அவ்வளவுதான். மீதி 99% வேற. நம்ம ஆனா அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு அட்வர்டைசிங் நினைச்சிட்டோம். மார்க்கெட்டிங் இஸ் a ventilator which பிசினஸ் அலைவா வைக்கிற வென்டிலேட்டர். செலவு இல்லை. மார்க்கெட்டிங் என்னங்க, என்ன பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் தான். யாரும் கஸ்டமர், அவருக்கு என்ன தேவை, அந்த தேவையை மற்றவங்களோட நீ எப்படி பூர்த்தி பண்ண போற, அதை எப்படி அவர்கிட்ட சொல்லி காமிச்சிட்டே இருக்க போற, இதான் மார்க்கெட்டிங். So who is your customer, what is his or her need, how are you going to satisfy that need better than anybody else, and how are you going to keep repeating it. ஏன்னா இன்னைக்கு மக்கள் சீக்கிரம் மறந்துடுவாங்க. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ சொல்லி காட்டிட்டே இருக்க வேண்டியது. நம்ம ஒரு வாட்டி தப்பு பண்ணா நம்ம வைஃப் எத்தனை வாட்டி சொல்லி காட்டுறா, அதுவும் மார்க்கெட்டிங் தான். இதான் பிசினஸ், இதான் மார்க்கெட்டிங். இதுல எங்க செலவு அட்வர்டைசிங்லாம் வந்தது எனக்கு புரியவே இல்லை. கூகுள்னு ஒரு பிராண்ட் எல்லாரும் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக்னு ஒரு பிராண்ட் எல்லாரும் யூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக் இஸ் தி பிகெஸ்ட் பிராண்ட் இன் தி வேர்ல்ட். 3 பில்லியன் பீப்பிள் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க. இதை விட பெரிய பிராண்ட் லைஃப்ல பார்க்கவே முடியாது. 7 பில்லியன் பீப்பிள் உலகத்துல, 3 பில்லியன் பீப்பிள் ஆர் ஆன் ஃபேஸ்புக். இந்த மாதிரி ஒரு பிராண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேஸ்புக் 1 ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது இல்லை. 1 ரூபா.
நீங்க உடனே சொல்லலாம் அவன் தான் வந்து முதல்ல வந்தானே. இல்ல, அவன் முதல்ல வரல. There was a brand called MySpace. அவன் செலவே பண்ணலையே. Why? He understood the customers better, their needs even better. அத மத்தவங்களோட பெட்டரா பூர்த்தி பண்ணான். அத சொல்லி காட்டிட்டே இருந்தான். இந்த நாள் இருந்தது, he succeeded. செலவே அட்வர்டைசிங்கே அது இல்ல. கூகுள், ஜிமெயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற பிராண்ட். காஃபி டே, புல்லட், ₹1 இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதே இல்லை. பட் தேர் மார்க்கெட்டிங். Point I'm trying to make is we need to understand what is marketing. Marketing is not money. Marketing is not advertising. Marketing is the ventilator that will keep your business alive. It is அதுதான் உங்களுக்கு ஆக்சிஜன். அந்த கஸ்டமருக்கு ஆக்சிஜனை கொடுக்குறது. அது எப்ப நம்ம எப்படி கொடுக்கணும்? நம்ம கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டா, நம்ம கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, மற்றவங்களோட அவங்க தேவையை பெட்டரா புரிஞ்சு அங்கதான் பிராண்ட் வரும். அந்த யூனிக்னஸ், ரெலவன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. So marketing is not about spending. Marketing is smartness. பீட்டர் இங்கிலாந்து, உங்க சட்டம் உங்களுக்கு தெரியும். பீட்டர் இங்கிலாந்து அன்னைக்கு நான் படிச்சுட்டு அசந்துட்டேன். He is trying to make anti-viral shirts. பண்ண முடியுமான்னு தெரியல. யோசிச்சதே எவ்வளவு பெரிய விஷயம். ஆன்டி-வைரல் ஷர்ட் என்ன அறிஞ டாடா இஸ் ட்ரைங் டு மேக் ஆன்டி-வைரல் ஷூஸ். ஏன்னா குழந்தைகளுக்கு ஆன்டி-வைரல் ஷூஸ் அவன் சொன்னானா எத்தனை பேர் ஷூ வாங்கி கொடுப்பாங்க நம்ம குழந்தைகளுக்கு. யோசிச்சு பாருங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங். மெட்ராஸ்ல டாக்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கொரோனால எல்லாரும் ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் இழுத்து மூடி இருக்கான். யூ நோ வாட் இஸ் டூயிங்? இந்த கொரோனா காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய மெசேஜை மாத்திக்கிட்டாங்க. தே ஹேவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கைண்ட் ஆஃப் பிசினஸ். அதை இது பண்றாங்க. தே ஆர் ட்ரைங் டு கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஃபேமிலி தான் அலௌடு. அந்த கார் அந்த மாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க, சானிடைஸ் பண்றாங்க. 10 நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் சார் அப்படின்றாரு. அன்னைக்கு இந்த ஓனர் அசந்து போயிட்டேன். ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் மூடி இருக்காங்க. He says every 10 days I'm selling at least one property. உன்னால ஒரு வாரத்துக்கு 2 விற்பேன், இப்போ 10 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு 1 விற்கிறேங்கிறார். இதுவே ஒரு சாதனைங்கிறார். பிகாஸ் he understands the customer. அவர் தேவையை புரிஞ்சுக்கிறார். அந்த தேவையை மற்றவங்களோட பெட்டரா பூர்த்தி பண்றார். அதை அவர்கிட்ட சொல்லிக்கிறார். பேங்க்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஃபுல் பேஜ் ஆடு இதுல பார்த்தேன், பேங்கோட ஆடு. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா யோசிச்சு பாருங்க. ஒரு HDFC ICICO நம்ம மனசை தொடரணும்னா சிம்பிளா ஒண்ணு பண்ணிருக்கலாம். மொபைல் பேங்கிங் பண்ணிருக்கலாம். IOB பண்றாங்க. IOB வண்டியில மொபைல் பேங்கிங் அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த இடத்துக்கு போகுது. சோ ரொம்ப அலைய வேண்டாம். ஒரு லேடி கூட வீட்டுல இருந்து வெளில போயிட்டு அந்த தெரியும் அந்த வண்டி எந்த நேரத்துல வரும்னு, அங்க போயிட்டு எடுத்துட்டு பாத்துக்கலாம். This is what is marketing, not spending. நீங்க சில பிசினஸ் உடனே கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்கா, என்னோட ப்ராடக்ட் அது மாதிரி பண்ண முடியாதுங்க. கோவிடுக்கு இந்த கொரோனாக்கு ஏற்ற மாதிரி என் ப்ராடக்ட் அப்படி இல்ல. நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளா கேட்கிறேன். மாடுலர் கிச்சன். இந்த டைம்ல யாராவது மாடுலர் கிச்சன் வாங்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க. மாடுலர் கிச்சன் இந்த டைம்ல போயினா, அதனாலதான் பல பர்னிச்சர் கடை மூடி வச்சிருக்கா. மாடுலர் கிச்சன்லாம் இப்ப யாரு வாங்க போறாங்கன்னு நினைக்கிறோம். ஐ நோ கம்பெனி நாமக்கல், அர்பன் ஹோம்ஸ்னு பேரு. அர்பன் ஹோம்ஸ் அவங்க மாடுலர் கிச்சன் வைக்கிறாங்க இந்த டைம்ல. இப்ப இன்ஃபேக்ட் அவங்க 2 மாசமா வித்துட்டு இருக்காங்க. They do simple brilliant marketing. யோசிச்சு பாருங்க. இந்த கோவிட் டைம்ல, லாக்டவுன் டைம்ல பல பேருக்கு வீட்டுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நமக்கு பிடிச்சு பண்ணல, பிடிக்காமே பண்றோம். இன்ஃபேக்ட் நம்மள பல பேர் இப்பதான் வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியுது. ஏன்னா இன்ஃபேக்ட் நிறைய பேர், இன்ஃபேக்ட் ஐ நோ லாட் ஆஃப் மென் ஹூ நோ வீட்டுல சமைக்கிறாங்க. ஏன்னா டைம் எத்தனை தான் பட மாட்டீங்க, எத்தனை தான் சமைக்கிறாங்க, வீட்டுல ஹெல்ப் பண்றாங்க, கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அர்பன் ஹோம்ஸ்ங்கிற இந்த பிராண்ட் என்ன பண்ணாங்க, they send வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ், ஃபேஸ்புக்ல ஆட்ஸ். ரொம்ப சிம்பிள் ஆட். நீங்க ஒரு ஹஸ்பண்டா நீங்க போயிட்டு இப்ப போய் மாடுலர் கிச்சன் வாங்கணும்னு ஒரு ஆடு கொடுத்தா நீங்க பார்க்க கூட மாட்டீங்க. ரைட்? நீங்க போயிட்டு ஒய்ஃபோட உட்காந்து அந்த வேர்க்க அவங்களுக்கு காய்கறி தான் நறுக்கி கொடுக்குறீங்க, சமைக்க ஹெல்ப் பண்ண கொடுத்துட்டு வரீங்க. வந்து ஃபேனை போட்டு ஹால்ல உட்காந்து போன் எடுக்கிறீங்க, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. இப்ப தெரியும் அந்த மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல இப்ப தெரியுதா உங்க ஒய்ஃப் சாதாரண கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவளுக்கு நீங்க தாஜ்மஹால் கட்டி கொடுக்க வேண்டாம், சிம்பிளா ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த ஓனர் ஒரு couple of weeks back பேசிட்டு இருந்தேன். he was telling, உன்னை விட இப்பதான் எனக்கு ஆர்டர் ஜாஸ்தி வருது. இதுல எங்க செலவு? வாட்ஸ்அப் ஃப்ரீ, ஃபேஸ்புக்ல அவர் பேஜ்ல இருந்து கொடுக்குறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போடுறதுனால இட் கெட்ஸ் ஸ்ப்ரெட். திஸ் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் நீங்க பண்றீங்க. சோ ரீஃபோக்கஸ் யுவர் பிராண்ட், ரீஃபோக்கஸ் யுவர் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது உங்க மனசு. அந்த சிலபஸ் தப்புங்க, அது ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க.
மார்க்கெட்டிங் போன வருஷம் பண்ணேன், மார்க்கெட்டிங் பண்ண கிட்ட காசு இல்லைங்கிறது வந்து மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாதவங்க சொல்ல வேண்டிய பதில். பிகாஸ் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் ஸ்பெண்டிங். திருப்பி சொல்றேன், மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ யுவர் கஸ்டமர்ஸ் ஆர், அண்டர்ஸ்டாண்டிங் தி நீட்ஸ் பெட்டர், அந்த நீடை மற்றவங்களை விட பெட்டரா சால்வ் பண்ணி, நாலாவது அதை அவங்ககிட்ட சொல்லி காட்டிட்டே இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ திஸ் ரீஃபோக்கஸ் யுவர் பிராண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீஃபோக்கஸ் யுவர் பிராண்ட். செகண்ட் ரீஃபோக்கஸ் யுவர் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் நான் சொல்லும் போது இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இன்டர்னல் மார்க்கெட்டிங், நான் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டிங் கஸ்டமரை மட்டும் சொல்லல, இன்டர்னல் மார்க்கெட்டிங் நான் சொல்றேன். பல பிசினஸ்மேன் பல விஷயங்களை நான் பிசினஸ்மேன் மன்னிச்சிருவேன். ஒரு விஷயத்துக்கு பல பிசினஸ்மேன் நான் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே கூடாது. They don't tell their own staff their plans. மனசை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க பிளான்ஸ உங்க ஒவ்வொரு கடை நிலை ஊழியருக்கு கூட சொல்லிருக்கீங்கன்னு மனசை தொட்டு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் சில பிசினஸ் பேசும்போது சிம்பிளா கேட்பேன், இந்த வருஷம் டார்கெட் என்னப்பான்னு கேட்பேன். எம்டிஏ கேளுங்க. அவனுக்கு தெரியாம யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இன்டர்னல் மார்க்கெட்டிங். உங்க எம்ப்ளாயிங்க, அவரை நீங்க ட்ரெயின் பண்றீங்களா? அவருக்கு உங்க பிளான்ஸ் சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. மேட்ச் ஆட போறீங்க, நீங்க தான் கேப்டன், 11 பேரோட உள்ள இறங்குறீங்க. பிளானை யாரையும் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் தான் பிளானை வச்சிருப்பேன்னா எப்படிங்க ஜெயிப்பீங்க? 11 பேர் இல்ல, நான் 3 பேர்ட்ட சொன்னா போருமா? மீதி 7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க டீம்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டிங் பேசணும். ரீஃபோக்கஸ் தட். அதுல ஒரு சப்பார்ட் தான் இன்டர்னல் மார்க்கெட்டிங். ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயீஸ், ட்ரெயின் them on your product, train them on marketing. ஏன்னா உங்களால நீங்க வந்து ஃபைனான்ஸ் பார்க்கணும், மார்க்கெட்டிங் பார்க்கணும், ஹெச்ஆர் பார்க்கணும், அதோட உங்க வீட்டை கவனிச்சுக்கணும், வேற ஏதாவது வீடு இருந்தா அதையும் கவனிக்கணும். இவ்வளவு வேலை இருக்கும் போது ஒரு பிசினஸ் மேனால, அப்போ உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் வேணுமோ அவ்வளவு நீங்க எடுத்துக்க வேண்டாமா? வேற யாருக்கும் போக வேண்டாம். உங்க எம்ப்ளாயிஸ்க்கு மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுங்க. மனசார சொல்றேன், எவ்வளவு பேர் இந்த குரூப்ல எவ்வளவு பேர் உங்க எம்ப்ளாயிஸ்க்கு ரெகுலரா மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தரீங்க? யோசிச்சு பாருங்க. hardly any. Procter & Gamble, எனக்கு தெரியும், every 3 months they send their team for a marketing workshop. 3 மாசத்துல என்ன கத்துப்பேன்? எவ்வளவோ இருக்குங்கிறாங்க கத்துக்க. இங்க நம்ம 30 வருஷத்துக்கு ஒருத்தர் கூட ஒர்க் ஷாப் நடத்துறது இல்லை பல பேர். ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் சேஞ்சிங் சோ மச். அதான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மார்க்கெட்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபாஸ்டர் தென் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை விட மார்க்கெட் வேகமாக வளருது. So you need as much support as possible. உங்க எம்ப்ளாயிஸ்க்கு மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுங்க. So refocus your brand. First step in the managing the abnormal times of மூணு விஷயம் சொன்னேன். ஒன்னு refocus your brand. Second, refocus your marketing. Third, refocus your business. உங்க business சொல்றதுனால I include everything. Business model, உங்களுடைய business infrastructure, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த brand portfolio, அந்த totality நான் சொல்றேன். Refocus, மாத்திதான் சொல்ல. Refocus and see whether it fits in. Reinvention மோடுக்கு போங்க. நம்ம எல்லாருமே சர்வைவல் மோட்ல இருந்தா போதும் நினைக்கிறோம். There has to be a reinvention mode. நம்ம பாம்பு கூட சட்டையை உரிச்சிட்டு புதுசா ஆயிட்டே இருக்கு சார். பிசினஸ்மேன் மட்டும் அப்படியே இருந்தா என்னங்க அர்த்தம்? அநியாயம் இல்ல. புதுசா நம்மள மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். Things are changing around us. We need to be always in the reinvention mode. நான் அதுக்குன்னு வந்து செலவு பண்ணுங்கன்னா சொல்லலைங்க. சிம்பிள் சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். You have some existing brands. 1-2 பிராண்ட் வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஏதோ ஒரு லெவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க உடனே வந்து growth இந்த கோவிட்ல இருந்து தாண்டணுங்கிறதால புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, புது பிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லல வேண்டாம். ஒரு கிரிட் போட்டுங்க சார். உங்கள்கிட்ட சில பிராண்ட் இருக்கு, உங்கள்கிட்ட சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல இருந்து ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் பிராண்ட் 1-2 பிராண்ட் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு டீம் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு கடை இருக்கு, whatever. இதுல என்ன புதுமை பண்ண முடியும் பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, இதெல்லாம் இவ்வளவு மசாலா இருக்கு. மிட்டாய் மசாலா மாதிரி எவ்வளவு மசாலா இருக்கு. விருதுநகர்ல டில் ஐஸ்னு ஒரு பிராண்ட், in the last 2 months எல்லா இடத்துலயுமே மசாலா சேல்ஸ்லாம் கம்மியா இருக்கும். or for that matter பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. இட்ஸ் a proper brand. அவங்க என்ன பண்ணாங்க, ₹1 செலவு அட்வர்டைசிங்ல கிடையாது. they said I have a brand. எங்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஸ்டாக்கிஸ்ட் இருக்கான், சேல்ஸ்மேன் இருக்கான். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்? You know what they did? அவங்களுடைய கறி மசாலா, ஃபிஷ் மசாலா, மட்டன் மசாலா, பிரான் மசாலா வச்சிருக்காங்க. கடைகள்ல போனாக்க அங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கான். ஆச்சி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மசாலா வாங்குறவன் யார் முதல்ல என்ன பண்ண போறான்? கறி வாங்க போறான். கறி கடையில வச்சாங்க இந்த பிராண்ட்.
விருதுநகரை சுத்தி கறி கடைக்கு போனீங்கன்னா பின்னால அந்த தில்லைஸ்னு பிராண்ட் தொங்கும். கறி வாங்குறீங்க, கறியை வெட்டிட்டு பாய் சொல்லுவாரு இந்த மசாலா போடுங்க அப்படி கீழ்ச்சி கொடுப்பாரு. நல்லா இருக்கும்னா நீங்க வேணாம்னு சொல்ல போறீங்களா? கையில ஒரு கத்தி வேற வச்சிருக்கேன், பேசா ஒண்ணுக்கு 4ஆவே கொடுத்துருப்பாம்பி. நீங்க எங்கங்க பைசா செலவு பண்ணும்? என்ன ஐடியாங்க? I told that guy, hats off, the owner. Hats off. Because you wouldn't do anything different. Existing brands, existing structure, நான் எப்படி பெட்டரா யூஸ் பண்ணுவேன்? Till in mutton shops. In fact, ஒரு வாரம் 3-4 நாள் பேசும்போது சொன்னாரு, 11 புது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்ன பண்ணீங்க? என்ன அவங்க வந்து கேட்டாங்க. தாங்க சக்சஸ். அவங்க வந்து கேட்டாங்க. லாஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஸ்டாக்கிஸ்ட் வந்து உங்க பிராண்ட் எனக்கு கொடுங்க எப்பங்க கேட்டான். நாம எல்லாம் போய் கெஞ்சிடும். So existing brands, existing structure. ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அதை பார்த்தாங்க. உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஒரு டீம் இருக்கு, ஒரு ஃபேக்டரி இருக்கு, அதுல கூட புதுசா ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை வச்சுட்டு புது பிராண்ட் பண்ண முடியுமான்னு பாரு. இந்த கோவிட் சமயத்துல இந்த இயர்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா ஆஃப் த இயர், த பெஸ்ட் ஐடியா ஆஃப் த இயர் நான் ஒன்று சொல்லுவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது தாரக மந்திரம் ஆயிடுச்சு. இதை எவ்வளவு பேர் ப்ராப்பரா பிசினஸ் யூஸ் பண்றோம் எனக்கு தெரியலங்க. சேலத்துல ஒரு பிராண்ட், they have launched a furniture for work from home. Exclusive furniture for work from home. பிராண்ட் ஓட பேர் என்ன தெரியுமா? ஹோம்ல உட்கார்ந்து ஆபீஸ் வேலையை பண்ண போறீங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாங்க. பிராண்டோட பேரு Hoffice, HOFFICE. நீங்க உங்க வெப்சைட் கூட போலாம், HOFFICE.co.in, office.co.in நீங்க போலாம். இன்னைக்கு லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுதுங்க. நோ அட்வர்டைசிங். நல்லா கவனிங்க, நோ அட்வர்டைசிங். ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணல. எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரியில இப்ப ஹாட்டா சூடா ஒரு இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா மழை பெய்யும் போது நம்ம வீட்டுல நம்ம அம்மா வந்து நமக்கு அப்பதான் பஜ்ஜி பண்ணி போடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் பஜ்ஜிக்கு நிற்கும். அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹாட்டா இருக்கிற டைம்ல எந்த பெரிய பிராண்டுக்கும் தோணலங்க இந்த ஐடியா. they launched this brand. ஒரு நாளைக்கு இப்போ more than 1 lakh sale without 1 rupee advertising. It's a great idea. What did he do? Existing brand, existing structure use பண்ணி, infrastructure use பண்ணி ஒரு புது பிராண்ட் கொடுத்தாரு. இல்ல என்னால ஒரு புது ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியும், ஒரு புது ஃபேக்டரி போட முடியும், இல்ல ஒரு புது சேல்ஸ் டீம் உருவாக்க முடியும், ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும், கொஞ்சம் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிராண்ட அதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு பாருங்க. திருப்பி சேலத்துக்கே போற இன்னொரு எக்ஸாம்பிள், பார்பி குவீன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் செயின், ஒரு 8 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க, ஈரோட்லயே இருக்காங்க. பார்பி குவீன் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அடிபட்டு இருக்கு, டைனிங் கிடையாது, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். கோவிட்ல எல்லாரும் ரெஸ்டாரண்ட் அழுது உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவங்க இந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எங்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு பார்பி குவீன், எங்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் டீம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் 80%, ஒரு 60%, 70% ஸ்டாஃப் வந்து போயிட்டாங்க, ஏன்னா இந்த ஊருக்கு இதுக்கு பயந்து. ஆனா எங்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஹவு கேன் ஐ கிரியேட் அ நியூ, இந்த டைம்ல ஹவு கேன் ஐ கிரியேட் அ நியூ ஸ்ட்ரக்சர்? இதே பிராண்டுக்கு ஒரு புது ஸ்ட்ரக்சர் எப்படி என்னால கிரியேட் பண்ணுறது? என்ன பண்ணாங்க, ஓலா அண்ட் அந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ கட் பண்ணி they have now started their own deliveries. சின்ன added infrastructure, same brand. Today they have reached, அதாவது முன்னால என்ன சேல், 3 மாசம் முன்னால என்ன சேல் இருந்ததோ அதே சேலை இப்ப ரீச் பண்ணிட்டேன்னு. அவ்வளவுதானே அப்படி நீங்க தோணலாம். பல ரெஸ்டாரண்ட் மூடி இருக்கான். he is already making what he was making 3 months back. Now comes the clincher. இன்னும் பெரிய விஷயம் தான் வரப்போகுது. with just 30% of his staff. So look at his profit level. that, அதாவது இது வந்து லாக்டவுன்ங்கிறது பிசினஸ் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. அவன் மனசு 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். லாக்டவுன் நமக்கு இல்ல, அது யாருக்கும் அந்த வார்த்தை. look at how smart people are thinking. So existing brands, existing structure வச்சு என்ன பண்ணலாம், existing structure new brands என்ன பண்ணலாம், ஆபீஸ் மாதிரி, இல்ல புது ஸ்ட்ரக்சர்ல existing brand எப்படி பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் வசதி இருந்தா புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி, புதுசா ஒரு ஃபேக்டரியோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி புது பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணலாம். பல ரீட்டைல் நான் பாக்குறேன், பல ரீட்டைல் வெஞ்சர்ஸ், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன செயின்ஸ் நான் சொல்றேன், 1 கடை 2 கடை வச்சிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் புலம்புறதெல்லாம் சாமான் இல்ல, கிடைக்கல, பெரிய பிராண்ட் எனக்கு கமிஷனை கட் பண்ணிட்டான்னு.
அவங்கள்ட்ட நான் கேட்கிற ஒரு கேள்விதான், யூ நோ த கஸ்டமர் பெட்டர். யோசிச்சு பாருங்க, கடைக்காரனை விட கஸ்டமரை புரிஞ்சவன் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா டெய்லி நீங்க கஸ்டமர் பாக்குறீங்க. இப்ப நான் ஒரு ஷாம்பு விற்கிறேன்னா, என் ஃபேக்டரி எங்கேயோ இருக்கு, என் ஆபீஸ் எங்கேயோ இருக்கு, என் ஷாம்பு வாங்குறவன் எங்கேயோ இருக்கான். ஆனா நான் ஒரு கடை வச்சிருந்தேன்னா யார் வாங்குறான், எந்த டைம்ல வாங்குறான், எந்த மூட்ல வாங்குறான், எல்லாம் எனக்கு தெரியும். So why don't shopkeepers launch private labels? Private label உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பிராண்ட்ஸ், கடைக்காரன் அவங்களுடைய பிராண்ட்ஸ். வால்மார்ட், எல்லாரும் வால்மார்ட்டை பத்தி தப்பான காரணங்களுக்கு பிரைஸ் பண்றாங்க. எனக்கு வால்மார்ட் பிடிச்சதுக்கு ஒரே காரணம், அவன் அத்தனை பெரிய பிராண்ட், உலகத்திலே நம்பர் 1 பிராண்ட், $500 பில்லியன் மேல சேல்ஸ். அவனுடைய ஜிடிபி பாகிஸ்தானோட 2 மடங்கு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிராண்ட் 45% of his net profit comes from private labels. அதாவது அவனுடைய பிராண்ட், அதுல இருந்து தான் கிட்டத்தட்ட பாதி ப்ராஃபிட் அவன் சம்பாதிக்கிறான். நான் இத பல கடைக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பிரைவேட் லேபிள்ஸ் லான்ச் பண்ணுங்க. உங்க இஃப் நெசசரி, நீல்கிரிஸ் இஸ் a great example. அவங்களுடைய பவுடர், அவங்களுடைய சோப்பு, அவங்களுடைய மசாலா எல்லாம் அவங்க வெரி ஸ்மார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்துல பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுக்கு பெரிய காம்படிட்டர் யாருன்னா நீல்கிரிஸா இருக்க போறாங்க. இல்லைன்னா தமாஷன்னா, நீலகிரி will be their distributor, நீலகிரி will also be their competitor. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. This is the power of retail in India. நம்ம வந்து ஆன்லைன் வந்துருச்சு, ஆஃப்லைன் வந்துருச்சு, வந்து அழுதுட்டு இருக்கோம். Only smart guys are moving through this. So refocus your marketing, refocus your brand, refocus your business. Please, ஏன் சொல்றேன்னா, இந்த 3 தான் இந்த அப்நார்மல் டைம்ஸ்ல இருந்து நம்மள வெளியில கொண்டு வர போகுது. பிகாஸ் வேக்சினேஷன் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதை விட்டுருவோம். பட் உங்க பிசினஸுக்கான வேக்சினேஷன் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இதான் லாஸ்ட் சான்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்ம கமாடிட்டியோட உங்க அப்பா ஆரம்பிச்சிருப்பாரு பிசினஸ், இல்ல நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்ப காம்படிஷன் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல இருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆனா இப்ப அதே ரூல்ஸ் இருக்காதுங்க. ரூல்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். அது கோவிடுக்கு அப்புறம் ரூல்ஸ் ஆர் சேஞ்சிங் ராபிட் பேஸ். அப்ப வந்து பிராண்ட்ஸ் தான் உங்களுக்கு காப்பாற்ற போகுது. A refocused brand with a refocused business model and a refocused marketing is the key to the future. That, to me, in a nutshell, that is the way to manage this new abnormal. Any questions? Thank you, sir. Really wonderful speech. நிறைய அந்த பிராண்ட பத்தி நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நாங்க we have learned something. பட் ஒரு நியூ ஆங்கிள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பிராண்ட் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க, many of us we have our own brand. Really we don't know our value of our own brand. அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பா இருந்தது. Thank you so much, sir. Before the questionary session, I think our DG Pandian is there, sir. Pandian, sir. Sir, unmute, sir, please. Yeah. Yes, sir. Sir, please, sir. Yes, sir. Yeah. Unmute, sir. Yes, sir. Yes, sir. Yes, Governor. Hello. Yes, sir. Yes, sir. We are listening. You start, sir. It's audible, sir. Okay, no problem. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Due to some problem in system, முதல்ல பேச முடியல. Sorry for the interruption. And also இந்த பாக்கஸோ ரோட்டா பஸ்ன்றது எனக்கு ஒரு புது விதமாக இருந்தது. ஒரு பாக்கஸோ ரோட்டா பிஸ்னஸ் ஸ்கூல், இது வந்து எங்கள் ரோட்டரி மூவ்மெண்ட்டில் ஒரு நியூ வெஞ்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 டிஸ்ட்ரிக்ஸில் 9 கிளப்ஸ் சேர்ந்து நடத்துகிறாங்க அந்த இந்த ப்ரோக்ராமு. இது அமேசிங் ஒன். இது வந்து காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரோட்டரியை பொறுத்தவரை இட்ஸ் பியூர்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி இட்ஸ் பியூர்லி ஃபார் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ டு டெவலப் த பிஸ்னஸ். அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சர்வீஸ் அபோவ் செல்ஃப், அதான் கோட்பாடு. அதனால் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது, சைமல்டேனியஸ்லி வந்து டு டெவலப் த சர்வீஸ் அண்ட் ஆல்சோ டு டெவலப் த பிஸ்னஸ். அதான் இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு வி ஹாவ் டு, நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபார்முலா. நமது எல்லாருக்குமே தெரியும், நோ தட் அபிராமி ராமநாதன், அபிராமி மெகாமால் ஃப்ரம் சென்னை,
அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐ ஷேர் மை ப்ராஃபிட் இன் 4 டைப்ஸ். ஒன் ஃபார் மீ, ஒன் ஃபார் மை ஒய்ஃப், ஒன் ஃபார் மை கிட்ஸ் அண்ட் ஒன் ஃபார் மை சர்வீஸ்னுவார். அதாவது காரணம், சர்வீஸ்க்கு வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னே பேசுகிற நண்பர் வந்துட்டு பிராண்டை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறதுல வந்து 100% உண்மை. பட் இருந்தாலும் இதில் வந்துட்டு கோ கலர்ஸ் சொன்னார் இல்லைங்களா, கோ கலர்ஸ் இஸ் நன் அதர் தென் அவர் வினோத் சரோஹி ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல். அவர் வந்து ஏற்கனவே வந்து கோ கலர்ஸு அண்ட் ஆல்சோ மெரிடியன் அப்பரல்ஸ் திருப்பூரில் வந்து 3000 மெம்பர்ஸ் ஒர்க்கிங் இந்த ஃபேக்ட்ரி. இது சீனியர் ரொட்டேரியன் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல். அண்ட் ஆல்சோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மன்னா, த ப்ராடக்ட் மன்னா ஃபேமஸ் ப்ராடக்ட் இன் ஃபார் கிட்ஸ்க்கு. அது வந்து இப்போ பாசிட்டிவ் கவர்னர் நாசர் எல்லாருக்குமே தெரியும், அவர் பிராண்டை வச்சு பண்ணுறாரு. நிறைய ரொட்டேரியன்ஸ் பிராண்டை வச்சு பண்ணுறாங்க. பட் பிராண்டை விட பிராண்டு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ மை 5 பார்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினா வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி இந்த பிராண்டு. இப்போ ஸ்வீட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்வீட்ஸை பற்றி எடுத்தோம்னா வந்துட்டு பிளைண்டாக வாங்கணும்னு ஆசைப்பட்டா வந்துட்டு சென்னையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிட, வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட ஆசைப்பட்டா வி கோ டு சங்கீதா. ஹையர் ரேஞ்சில் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டோம்னா வி கோ டு பார்க்கு, இது கன்னிமர ஹோட்டல், அங்கே போய் நல்லா ஹையர் ஃபுட்டு கிடைக்கும். சைமல்டேனியஸ்லி வந்து குவாலிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க, குவான்டிட்டி ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. வந்து கேட்டால் இந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. மோஸ்ட் குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவைலபிலிட்டி, எவ்வளோ கேட்டாலும் தரணும். ஒரு 10 பீஸ் கேட்டாலும் சரி, 5 பீஸ் கேட்டாலும் சரி, எவ்வளோ கேட்டாலும் தரணும். இதை 3த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்கும். இப்போ நீல்கிரிஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா, நீல்கிரிஸ் உள்ள போயிட்டு வந்தோம்னா வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் எழுதி கொடுப்பாங்க ஒய்ஃபு, ஒரு 100 ஐட்டம்ஸ் எழுதி கொடுக்குறா வச்சிங்களேன், யூ கெட் 95 ஐட்டம்ஸ். கண்டிப்பாக 95 ஐட்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீல்கிரிஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டால் அவன் எல்லாம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி வந்துட்டு நம்ம பிக் பஸார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. மோர் இவங்களாம் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 90% மெட்டீரியல் அவங்களால சப்ளை பண்ண முடியும். அதில் சப்ளை பண்ணுறது இல்லாத தே ஆர் செல்லிங் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முக்கால்வாசி மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிராண்டட் கம்பெனிஸில் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து அவசியமே இல்லைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க்கிங் நெவர் ஃபெயில்ஸுங்க. அமேசான் நீங்கள் எடுத்துங்க, அமேசான் வந்து ஆர்டினரியாக ஆரம்பித்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோர் டெலிவரி நாங்கள் பண்ணுறோம் அமேசான். அந்த இன்றைக்கி எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பில்கேட்ஸே மிஞ்ச அளவு வந்தவங்க அவங்க. நீ இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தான் நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. பட் அமேசான் வந்து அவங்களே பீட் பண்ணுறவங்கள வந்தாங்கன்னா கால் இருக்கிறீங்கன்னா வந்துட்டு அவங்க எடுத்த கான்செப்ட் அது மாதிரி டோர் டெலிவரி. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டை தேடி வரும்ன்ற அந்த எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் ஸ்விக்கி டோர் டெலிவரி இன்னைக்கு தேடி ஆஸ் ஆன் டேட் வந்து சொமேட்டோ ஸ்விக்கி போன்றவங்களாம் வந்துட்டு இந்த கொரோனா சீசனில் வந்துட்டு டோர் டெலிவரி கொடுத்து தே ஆர் சக்சீட். அவங்க வெற்றி அடிச்சிட்டாங்க. அந்த வெற்றி அடிச்சு காரணம் கேட்டால் நீங்கள் வீட்டில் இருந்தே எது வேணால் சாப்பிட்லாம், எது வேணால் செய்யலாம், எது வேணால் சாதிக்கலாம். ஆகவே வந்து கொரோனா டிசீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டோர் டெலிவரி பிராண்டு இதெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டு. இந்த மோர் இம்பார்ட்டண்ட் அதுவும் இங்கே ரோட்டில் வந்து இது ஒரு புது விதமான டாப்பிக்கு. எனக்கு இந்த 10 நிமிஷம் வரைக்கும் இந்த டாப்பிக்கே புரியல எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இதுக்கு முன்னே நண்பர் வந்து பேசுகிற பார்த்தா, சதீஷ் பேசுகிற பார்த்தா தான் வந்து நிறைய டாபிக், இந்த டாபிக் நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. இந்த டாப்பிக்கை வந்து தேங்க்யூ சதீஷ், உங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு தான் நிறைய நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த டாப்பிக்கே எனக்கு முதல்ல கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுக்கு அது இல்லாத வந்து காரணம் வந்து நான் வந்து இன்னொரு 1 வீக்கில் கவர்னர் ஆக போகிறதுனால வந்து ஐ எம் டூ பிஸி. இருந்தாலும் வந்துட்டு இதை நம்ம இத்தனை பார்த்தீங்கன்னா 9 டிஸ்ட்ரிக்டில் 9 கிளப் சேர்ந்து பண்ண சொல்ல வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணினேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் முக்கியம். அந்த மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு முக்கியமாக சொல்லப்போனால் போர்டு ஹோர்டிங்ஸ் முக்கியம் இல்லை, பேனர்ஸ் முக்கியம் இல்லை, விளம்பரங்கள் முக்கியம் இல்லை. ஒரு வியாபாரம் முக்கியமாகனா மவுத் டு மவுத் இஸ் த பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த மார்க்கெட்டிங்.
இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்கன்னா இது சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி, நான் இன்னைக்கு தேதியில் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுறேன், நான் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறேன், சார் சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் கடையில் பார்க்க சொல்ல பின்னாடி தொங்க விட்டுங்க சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளூரில் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மட்டன் ஷாப் இருக்கும், ஒரு மட்டன் ஷாப் இருக்குதுங்க. அந்த மட்டன் ஷாப் பேர் வந்து 8ஆம் நம்பர் கடைன்னு பேருங்க. எல்லாரும் 8ஆம் நம்பர் எல்லா கடையும் சேர்த்து கூட்டினா கூட 8ஆம் நம்பர் கடையில் க்ரௌட் அதிகமாக இருக்கும். 8ஆம் நம்பர் கடையில் பெரிய புது ஆடு நெட்ஒர்க் போட போகிறதில்ல, புது சிக்கன் நெட்ஒர்க் போடுறதில்ல. அவங்க பண்ணுற விதம், அவங்க அப்ரோச் பண்ணுற விதம், என்னம்மா வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணுமா, நல்லி எலும்பு போட்டுருவோம்மா, உங்களுக்கு நெஞ்சு எலும்பு போட்டுருவோம், அந்த கேட்குற விதம், அந்த விதம் தான் முக்கியங்க. வர கஸ்டமர்ஸை வந்து யூ ஆர் அப்ரோச்சிங் த வே ஆஃப் அப்ரோச்சிங் த கஸ்டமர், அதுதான் முக்கியமானதேங்க. அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் த கஸ்டமர் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா, ஆனால் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா வராங்களோ போகிறாங்களோ இல்லாமல் அவங்கள அப்ரோச் பண்ணுற விதம், இதை வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த ப்ராடக்ட் அதோட பெஸ்ட் ப்ராடக்ட்டு, இந்த பவுடர் வாங்கினா இந்த பவுடர் பெஸ்ட் ப்ராடக்ட்டு, நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுங்க. குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயருடைய மெயின் மோட்டிவ் வந்து they have to motivate the employee. எம்ப்ளாயிக்கு வந்து எவ்ரி வீக்கு ஒரு செமினார் நடத்தி நம்ம ப்ராடக்ட்ஸை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்துட்டு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இதை அதிகமாக விற்றீங்கன்னா வந்துட்டு we give some motivation share உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்துட்டு உங்களை அறியாமல், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை கடையில் வந்து நல்ல டிசைன் வந்துருக்காரு வர ஆரம்பிச்சுனாங்க, ஒரு 10 புடவை எடுத்து காமிக்கிறதோட 20 புடவை எடுத்து காமிப்பாங்க. ஏன் 20 புடவை எடுத்து காமிப்பாங்கன்னா, இதில் அவங்க ஒன்று வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸ் ஆகுதை மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து பண்ண முடியும். பட் எனக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பற்றி அதிகம் தெரிஞ்சாலும் நான் ஆஸ் ஆடிட்டர், ஐ எம் கிளாசிஃபிகேஷன் ஆடிட்டர் இருக்கிறனால வந்து சம்திங் நோயிங் அபவுட் த மார்க்கெட்டிங், அதனால தான் நான் பேசுகிறேன். அது இல்லாத வந்து ஒரு கடையில் வந்து கேட்டால் இது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ண கடை அந்த ஓனர் மெடிக்கல் ஷாப்பில் மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த மெடிக்கல் ஷாப் எது இல்லைன்றதை குறித்து வச்சுன்னு மனதில் பார்த்தா ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தால், நம்ம ஷோரூம் கஸ்டமர் வந்தால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாம போகக்கூடிய அளவு நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா வந்து we are the real successor, we are the real achiever, we are the doing wonders to the community என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த இந்த 9 டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும், குறிப்பாக பேசிய சதீஷ் மிக அருமையாக பேசினார், அவருடைய பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து நான் டெவலப் பண்ணேன். எல்லோரும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அடுத்த கூட்டத்தில் இப்போ வந்து நான் ரொம்ப டென்ஷன், பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் பதிவு ஏற்றுறேன், ரொட்டேஷன்ஸ் எல்லாமே தெரியும், அது இப்போ ஜூமில் வந்து பதிவு ஏற்று மிக கடினமான விஷயம். அதில் பதிவு ஏற்றதுனால வந்து நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நிறைய பேச முடியறதுனால, இருந்தாலும் என்னுடைய நான் முடிந்த அளவு பேசியுள்ளேன். இன்னொரு கூட்டத்தின் அழையுங்கள், கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த இந்த புது ரோட்டா பஸ், அந்த ரோட்டா பஸ்ஸிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, DG. Thank you, DG, for your value addition speech. Really wonderful. This ஒரு additional information நீங்களும் branding சம்பந்தமா சொல்லிருக்கீங்க. Thank you very much. Selvakumar ji, please. Thank you. Now I would like to recognize the presence of past District Governor Govindarajan from 2981, past District Governor Velayatha Ravindran from 2982, past District Governor Periyannan from 3212, past District Governor Sampath Kumar from 3231, and our own past District Governors Raghavan from 3000 and IPDG RVN Kannanana from 3000. Thank you. Sir, small. Yeah. Hello. Yes, Governor. I have our meetings, other meeting, Zoom meeting. Please take care, sir. Thank you. Thank you, Governor. Thank you. Thank you, sir. So let us start with questions. The first question from Rotarian Sendil from Ooty. Sendil sir, please. Natarajan sir, please unmute Sendil. Yeah. Sir, கேக்கலாம் சார் நீங்க. செந்தில் சார் கேக்கலாம். Sendil? Is it audible? Yes. Satish sir, thank you for your very good speech. Only question which I wanted was, digital marketing, that is online marketing pona, is it better to go via Amazon, Flipkart or portals, or build up our own branding, kada shopping? ஒரு வைட் கொஸ்டின் சார். நம்ம அந்த இதுக்கு நம்ம போல இப்போ we were only talking about
இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, I'm assuming கடை இருக்கு, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிராண்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இஸ் இட் யூனிக், இஸ் இட் ரெலவென்ட், இஸ் இட் சஸ்டைனபிள், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. and then decide உங்க மார்க்கெட்டிங் பத்தி பேசணும். யாரு உங்க கஸ்டமர், அவரோட தேவையை மத்தவங்கள விட எங்க எப்படி பூர்த்தி பண்றதுன்னு நீங்க யோசிக்கணும். ஸோ அது வந்து அமேசானா இல்ல உங்களுடைய வெப்சைட்டாவா இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத் ஆங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. ரொம்ப கொஞ்சம் ப்ராடா இருக்கிறதுனால நான் சுருக்கமா ஒரு words I give an answer. I don't know the specifics of your. So I would rather you first focus the brand first. Let that define your promotion. Thank you, sir. A question from I don't know, I didn't see the name. That the mobile name is the 2B1F. So can you? அப்பனா அனைவரும் திட்டுறாருன்னு அர்த்தம். Okay, before I have one question, sir. Actually, நீங்க இந்த டிஸ்கவுண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. நிறைய பேர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் இல்லாம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூனிக்கா வந்து ஒரு நல்ல சக்சஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுங்கிறது இஸ் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஃபார் பெஸ்ட் செல்லிங் இல்லைங்களா? சேல்ஸ் ஆயிருக்கா, அதனால சக்சஸ் ஆயிருக்காங்களா? இல்லங்க, டிஸ்கவுண்ட்ல லாங் டர்ம் சக்சஸ் ஆனவங்க ஐ ஹவ் நாட் சீன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், லுக் அட் தி டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா புலிவால் பிடிக்கிற மாதிரி. அது என்ன ஆகும்னா அதை விட்டுட்டீங்கன்னா அந்த கதை தான். இப்ப நீங்க நல்ல எடுத்துக்கு நம்ம கிளாசிக், நான் அடுத்த வாரம் அடுத்தது பேச வராது, நீங்க அந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஆடி தள்ளுபடி கிடையாது, டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. இப்ப பிளவுஸ் வாங்கினா சாரி வாங்கினா பிளவுஸ் ஃப்ரீ, சாரி பிளவுஸ் வாங்கினா கூட பொண்ணும் ஃப்ரீங்கிறதெல்லாம் மத்த கடையில சொல்ற மாதிரி அவர் பண்ணவே இல்லையே. அவர் மத்தவங்க ஒரு அட்வர்டைஸும் பண்ணது கிடையாது. சோ ஐம் சேயிங் எல்லா கேட்டகரியிலும் இத பார்க்கலாம். நீலகிரி ஜெனரலா நம்ம லேடிஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அப்படினா தான் சார் நிறைய இன்ட்ரஸ்டா. ஒரு தப்பான ஒரு இதுங்க. அதே லேடி தாங்க ஹார்லிக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்குறாங்க, விக்ஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்குறாங்க, ஐடெக்ஸிங் மூவியும் I can name இதயம் நல்லனே. They don't ask for all these things. அதே லேடி தான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போறாங்க, 1 கிலோ வாங்கிட்டு ஏதாவது ஃப்ரீயா கிடைக்குமான்னு கேக்குறது. சோ நாம தான் உங்களை பழக்கிறோம். If you give discounts you will be see. இப்படி சொல்றாங்க, நம்மளே ஃபேமிலி அழைச்சிட்டு போறோம் கடைக்கு, தாகமா இருக்குன்னு குழந்தை சொல்லும் போது 10 ரூபாய் தாங்க அம்மா வாட்டாரு, அதை வாங்கி கொடுக்கறது இல்ல. அப்போ ஏன் சஸ்பெக்ட் பண்றோம் அந்த குவாலிட்டியை? அந்த தண்ணி குடிச்சாக்க ஏதோ ஆயிடும் நினைக்கிறோம். ஒன்னும் ஆகாது, ஒரு ஆயிரம் ஆகாது, அதே தண்ணி தான் எல்லாம். ஆனா நாம ஃபேமிலியோட கடைக்கு போகும்போது ஞாபகம் இப்படி நம்ம பாக்குற நாம கடையில உட்காரும் போது மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணும், கம்மியா வைக்கணும்னு. இது நீங்க லாங் டர்ம் உங்க பொசிஷன் பிராண்ட் பொசிஷனிங் அந்த பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஸ்ப்ளெண்டர் எடுத்து. ஸ்ப்ளெண்டர் doesn't give too many discounts, they don't advertise. Number 1 brand because அவங்களுடைய பொசிஷனிங் ஸ்ட்ராங். நான் ஸ்ப்ளெண்டர்னாலே உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு தெரியும். அந்த இதுதான் அந்த பொசிஷனிங், அந்த பிராண்டிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் சொன்ன பாருங்க, இந்த டில்லைஸ் ஒரு பிராண்ட் சொன்ன பாருங்க, ஆச்சி அண்ட் இவங்களை விட ஜாஸ்தி வேலை. இது மாதிரி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னாக்க, what matters is the branding and marketing, not as much the promotions. Thank you, sir. Next question from PDG Govindarajan sir. Please, sir. PDG sir. Thank you, sir. Yes, sir. நல்ல அருமையான ஸ்பீச் சார். நாங்க ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் நாகப்பட்டினத்துல நடத்திட்டு இருக்கோம் சார். அதுல வந்து இந்த கோர்ஸ்ன்றது ஒரு யூனிக்கான கோர்ஸ், ரெலவெண்டான கோர்ஸ் தான். அந்த இஸ் இட் சஸ்டைனபிள் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ்ல வந்து எப்படி சார் அத சொல்றது? ஆர்கிடெக்சர்ங்கிறது கண்டிப்பா இருக்க போகுதுங்க. நம்ம வந்து அன்லெஸ் வி திருப்பி பழைய மாதிரி குகையில போய் வாழலாம்னு நம்ம எல்லாம் முடிவு பண்ணனாக்க ஆப்வியஸ்லி வீடோ ஆபீஸ்ல இருக்கதான் போறோம். ஆர்கிடெக்சர்ங்கிற ஒரு ஃபீல்டுக்கு மார்க்கெட் இருக்கு. நான் வந்து அந்த கேட்டகரியை சொல்லல, நம்ம இருக்கிற பொருள் வகை காலகாலத்து கூட இருக்கலாம். நான் சொல்றது நம்ம பிராண்ட் அப்படி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ அத்திவரதரை பத்தி நான் ஒரு புக்கு போட்டு வித்தேன்னு வச்சுக்கலேன், அப்போ அந்த அத்திவரதர் டைம்ல வித்து இருக்கும், இன்னைக்கு விற்காது. அதே புக்கு இன்னைக்கு அத்திவரதரே வாங்க மாட்டேன். ஏன்? பிகாஸ் இட் இஸ் நாட் a sustainable model. So உங்க பிசினஸ் வந்து உங்க பிராண்ட் பொசிஷனிங் should be sustainable. நீங்க சொல்றத தனித்துவம் சொல்றது பாத்தீங்களா, அந்த தனித்துவம் சஸ்டைனபிளா இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். உங்க கேட்டகரி கண்டிப்பா இருக்கும், பட் உங்க பிராண்ட் இருக்கிறது தான். தேங்க்யூ சார்.
Thank you, sir. Thank you very much, sir. The next question from Rotarian Surendra from Pandi Midtown. Surendra, sir, please. Surendra, sir. Sir, good evening, sir. Yes, sir. Sir, excellent presentation. Thanks, sir, for giving us brand image and marketing for your complete picture. ஒரு சின்ன டவுட் சார். இப்போ ஏன்னா நம்ம பிராண்ட் இமேஜ் நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸாம்பிளா சொல்றோம். இது தில்லை சார், ஆபீஸ் சார், இவ்வளவு பிராண்ட் சொன்னேன், தில்லை சொன்னேன், ஆபீஸ் சொன்னேன், நான் சொன்ன சின்ன பிராண்ட்லாம் உங்களுக்கு மறந்துட்டீங்க. ஓகே, இல்ல இப்போ நான் எது கேட்கறேன்னா சார், இப்போ இந்த சின்ன கம்பெனியோட brand imageன்றது when it comes to this thing sir, whether from the beginning or if it comes ஒரு லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். வளர்றதுக்கு தான் நம்ம பேசுறது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, பிசினஸுக்கும் கொரோனாக்கும் பிசினஸுக்கும் சின்னது பெருசு வித்தியாசம் தெரியாது. பாயிண்ட் இஸ், நம்ம வளர்றத பத்தி பேசலங்க, நான் வளர்றதுக்கான வழிதான் சொல்றேன். நம்ம பார்த்து நான் இன்னைக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், பார்பக்யூன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆஃபீஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அர்பன் லோன்ஸ்னு ஒரு பிராண்ட் சொன்னேன். இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒன் டவுன் பிராண்ட்ஸ். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய காம்படிட்டர்ஸ், தில்லைஸ்க்கு பெரிய காம்படிட்டர்ஸ். பட் அவங்க இருக்கிற மார்க்கெட்ல அவங்க தான் பெரிய ஆள். வை? they do things differently. நான் என்ன சொல்ல வரேன்னா, வித்தியாசம், கன்சியூமருக்கு தேவைப்படுற அந்த வித்தியாசம், அந்த யூனிக்னஸ், அந்த ரெலவன்ஸ் சொன்ன பாருங்க, அது இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய கம்பெனி கூட அடிக்க முடியுங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு நான் கூகுள் ஜிமெயில் சொன்னேன். கூகுள் வந்த புதுசுல அவங்க ரொம்ப சின்ன கம்பெனி. அப்ப யாஹூ தான் நம்பர் 1 சர்ச் இன்ஜின், உங்களுக்கே தெரியும். ஐகாஸ் இருந்தது. சின்ன கம்பெனி எப்படி ஜெயிச்சாங்க? ஹாட்மெயில் இருந்தது, ரீடிஃப் மெயில் இருந்தது, யாஹூ மெயில் இருந்தது. சின்ன கம்பெனிங்க ஜிமெயில். சோ நம்ம பெருசா இன்னைக்கு பாக்குற எல்லாருமே, நம்ம இன்னைக்கு பேசணும் இல்லையா, இந்த ரூட் எடுத்துதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ சின்னது பெருசு பார்க்காதீங்க. அந்த கேப் எப்படி நான் அந்த கன்சியூமர் யாரு, அந்த கேப்பை நான் எப்படி மத்தவங்களோட பெட்டரா ஃபில் பண்றதுங்கிறத பாத்துட்டீங்கன்னா, பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிங்கிற அந்த பேதமே கிடையாது மார்க்கெட். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். Next, Ellukumar sir, your question please. No sir, Google sir. Google. So you can unmute and ask. Yes. Good evening, Satish Krishnamurthy sir. Good evening, Google. இப்ப நான் என்னோட கடையில வந்து டிஸ்கவுண்டே கொடுக்கறது இல்ல, எம்ஆர்பி தான். சரி, நான் வந்தா கூட கொடுக்க மாட்டேன்ட்டீங்களா? ஆமா, அது வந்து ஒரு 10 தடவை கேட்டதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, நீங்க போட்டு ஒரு ஸ்லைடு போட்டு காட்டுவீங்கல்ல பவர் பாயிண்ட்ல, ஒரு தூக்கு கயிறுல தூங்குற மாதிரி, அது வந்து அப்படியே ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு நீங்க தொங்கிட போறீங்க, நான் சும்மா தான் போட்டேன். ஆனா இங்க நான் திருச்சியில கரூர் பைபாஸ் ரோட்ல ஒரு கடை இருக்கு சார், பிரணவ் ஜுவல்லர்ஸ்னு பேரு. நான் பேரே சொல்றேன். அவரு மார்ச் 6 or மார்ச் 8 நினைக்கிறேன், மகளிர் தினம் வரைக்கும் அந்த கடையில கூட்டமே கிடையாது சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார். நான் அந்த வழியா டெய்லி போவேன் வருவேன். இவர் என்ன பண்ணாரு, மகளிர் தினத்தன்னைக்கு அந்த கடையில செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டாரு. எல்லாம் 1/4 பேஜ், எல்லா லேடி மேகசின், ஆனந்த விடன் எல்லாத்துலயும் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு ஜேஜேன்னு கிரௌட் ஒரு 12 வரைக்கும் போட்டாரு மார்ச். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேல், அந்த கிரௌட பார்த்துட்டு சார், அந்த அவர்னால அந்த செய்கூலி இல்லாம சேதாரம் இல்லாம விற்க முடியலையோ என்னமோ தெரியல, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நேத்து அவரு பாக்குறதுக்கு போலான்னா அவ்வளவு கிரௌடு சார் அந்த கடையில. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு நான் கேக்குறேன் சார். இது அந்த நகை வியாபாரி, அந்த நகையோட துறையே பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல பிராண்டே இல்லாம பண்ணிட்டாங்க. அதான் எல்லாருமே, அதாவது இப்போ செய்கூலி சேதாரம்னு போட்டு 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 அவங்கள தூக்கத்துல எழுப்பினா கூட சேதாரம் தான் எழுந்துப்பாங்க. அப்படி அதுல பிராண்டே இல்லாம பண்ணிட்டாங்க. நான் நீங்க இவ்வளவு சொல்றதால ஒரு பிராண்ட் சொல்றேன். அந்த கரூர் சொன்னீங்க இல்லையா, கரூர் பைபாஸ் சொன்னீங்க. அதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர் முன்னால திண்டுக்கல் ஒரு ஊரு. அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஸ்ரீ வாசவி ஜுவல்லர்ஸ் ஒரு பிராண்ட் இருக்கு, போய் பாருங்க. இது வரைக்கும் அவங்க சேதாரம் செய்கூலினாலே அவர் வந்து அவரை திட்டுறதா நினைச்சுப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த அர்த்தமே தெரியாது ஓனருக்கு. நோ டிஸ்கவுண்ட்ஸ், நோ ஆஃபர்ஸ், எதுவுமே இல்லாம they are number 1 in திண்டுக்கல். மதுரைக்கு வந்திருக்காங்க, ராஜ்மஹாலுக்குள்ள ஒரு கடை போட்டிருக்காங்க.
இந்த கோவிட் டைம்ல they are doing as பழைய மாதிரி பண்ணாலே சொல்ல முடியாது, பட் they are doing definitely 60-70% of the sale without offer. இன்னொன்னு சொல்றேன், இந்த அக்ஷய திருதின்னு ஒரு 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 நாள் வரும். ஏண்டா ஏண்டா போறதுன்னு எல்லா ஹஸ்பண்டும் நினைக்கிற ஒரு நாள் வரும் பாருங்க. அன்னைக்கு எப்போ இந்த இந்த அக்ஷய திருதியை இந்த கோவிட் கொரோனாவே வாங்கலாம்னு பாக்குற அளவுக்கு யாரு கொடுத்தாங்க நகையெல்லாம், நகைக்காரங்க எல்லாம் 10%, 8 to 10% கூட சேல் இல்லையா அன்னைக்கு. அதாவது போன வருஷம் சேல இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஸ்ரீ வாசவி ஜுவல்லர்ஸ் they did 30% of last year's work without 1 rupee advertising and all. That is what brands can. லாங் டேர்ம்ல அது கண்டிப்பா இருக்குங்க. நீங்க அடுத்த வாரம் செட்டியார் வர அவர்கிட்ட கேளுங்க, எப்படி சார் 75 வருஷம் டி நகர்ல எங்க பார்த்தாலும் தள்ளுபடி இருக்கும் போது தள்ளுபடி இல்லாம உங்களால எப்படி சார் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு கேளுங்க. ஏன்னா எனக்கே அவருக்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ₹1 அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அவரால் ஜெயிக்க முடியுதுன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா நமக்கு கோகுல்? இப்ப நீங்க இருக்கீங்க ஸ்ரீரங்கத்துல, உங்க பையனுக்கே நீங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களாங்கிறது சந்தேகம் தான். தேங்க்யூ. ஆனா கடையிலேயே நீங்க இப்படி இது மாஸ்க் போட்டு இருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. கடையா வீடா? மீட் பண்ணிட்டேன். சொல்லுங்க வேற ஏதாவது क्वेश्चंस? லாஸ்ட் வீக் வந்து மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டாங்க சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார். அதனால போட்டுதான் தூங்குறீங்க போல இருக்கு இப்போ. Okay. Thank you, sir. Thank you very much, sir. Next question from Rotarian Ramesh from Karur Tech City. Please, sir. Ramesh, sir. Ramesh, அண்ணா. இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். And next, Salukma sir. இல்ல நான் இல்ல. Next question. I think. Okay. Vijay Prabhudevan. Yes, sir. Yeah, Vijay Prabhudevan. Vijay sir, please, sir. Sir, good evening, Satish sir. Sir, நீங்க வந்து டிஃபரெண்டா திங்க் பண்ணணும் for brand building and marketing for uniqueness னு சொன்னீங்க. For small brand, small complete நம்ம யூஸ் பண்ணலாம். So example your voice is not audible. அவங்க சக்சஸ் ஆனாங்க. ஃபர்னிச்சர் வந்து சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு 1 lakh per day சேல். சோ நம்ம என்ன மாதிரி திங்க் என்ன மாதிரி It is not audible, sir. So your voice is not audible, Vijay. So please repeat your question. It is not audible, sir. Vijay sir. Sir, give us some template to think differently for branding. ஒரு டெம்ப்ளேட் இல்ல சார், இன்னைக்கு நம்ம பேசுற ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தான் சார். யாரும் சொல்லாத, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, எந்த பிசினஸ் இருந்தாலும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. தரம், விலை குறைப்பு, ஆடை குறைப்பு, இதெல்லாம் ஒர்க் ஆகாது. யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். அது கன்சியூமருக்கு ரெலவெண்டா இருக்கணும். அது காலகாலத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இது இருந்தா நமக்கு ஜெயிக்கப்படும். இதுக்கு மாட்டு கருத்தே கிடையாது, எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. எவ்வளவு சின்ன பிராண்டா இருந்தாலும் இதுதான் நுழையறதுக்கான ஒரு இது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பெரிய பிராண்ட் எல்லாம் ஒரு காலத்துல சின்னதா தானே இருந்தது. அந்த காலத்துல சினிமா ஒன்று, மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளேன்னு. இன்னைக்கு பெருசா இருக்கலாம், தியேட்டருக்குள்ள 1000 பேர் உட்காந்துருக்கலாம் சார். அவன் நுழையிற இடம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கதவு தான். அந்த சின்ன கதவுக்குள்ளதான் 1000 பேர் நுழைஞ்சு உள்ள போய் உட்கார்றாங்க. அப்ப அந்த பெரிய தியேட்டருக்கு நீங்க அந்த சின்ன கதவு காமிச்சாக்க இதுக்குள்ள எப்படி 1000 பேர் போவாங்கன்னு தான் தோணும். ஆனா உள்ள 1000 பேர் உட்காந்துருக்காங்க. It's a small part, but that part is defined by these 3 things: uniqueness, தனித்தன்மை, relevance. எனக்கு தேவையா இருக்கா, 3 sustainable. இது இருக்கான்னு பாருங்க. இது 3 இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார். Thank you, sir. I think வேற questions இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். கேக்குறதுக்கு. Okay, sir. Thank you very much, sir, for your wonderful session. மேவே ரொம்ப பிரமாதமான செஷன் இன்னைக்கு. எல்லாருமே பிராண்டிங் வச்சிருக்கோம், எல்லாருமே
even the corona COVID-19 எல்லாருமே we affected lot. பட் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்குண்டான நிறைய கீஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ரியலி யூஸ்ஃபுல். ஈவன் ஐ ஹேவ் ஒன் பிராண்ட், ஸ்மால் பிராண்ட், டிஷர்ட் பிராண்ட் கூட வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் vote of thanks. Rotarian V. Sundar, please. Good evening, sir. Yeah. Good evening, friends. Hope you are all enjoyed today's program. Okay. On behalf of Rotobus team and my Rotary Club, Pondicherry Galaxy, I thank Chief Guest Rotarian Pandian DGE, District 3231, and today's guest speaker, Mr. Satish Krishnamurthy, and today's attendees, PDG Velayatha Ravindran, PDG N. Govindaraj, PDG N. Raghavan, IPDG Avian Kannan, PDG Periyannan, PDG Sampath, and PDG Ramesh Babu, and attended Rotarians. Thank you once and one and all. Thank you very much, sir. Nataraj, unmute பண்ணிருங்க sir. Yeah, all are unmuted. Excellent, sir. Excellent. Organizing team. Thank you very much. Thank you. Good luck to all. Safe. Super, sir. Super. Please announce your name. ஒரு வெபினார் லிங்க் வந்து உங்களுக்கு இப்ப நாங்க அனுப்பிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டி, நம்மளும் ரீட்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு வெபினார்ல சாருடைய ஸ்பீச் இருக்கு. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இது வந்துடும். நாளைக்கு நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். I request all the participants to participate in tomorrow's webinar. It's with Dr. Nalli Kuppusamy Setti. Thank you, friends. Thank you, Na. Thank you, Sadish sir. Thank you, sir. Thank you, team. Sir, please also announce about our 28th meeting. 30th meeting. Next 30th meeting. Anna Dinesh Anna, please. Dinesh Babu Anna. Dinesh Babu sir, please sir. Please unmute Dinesh Babu sir. Okay. Dinesh Babu sir, நீங்களே unmute பண்ணிருங்க. sir. No, it is not getting unmuted. Okay. Hello. Selkumar sir, நீங்களே சொல்லிருங்க. நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே பேசுங்க. Okay, one second. Next week வந்து நம்மளோட ரோட்டா பஸ்ல வந்து ஸ்பீக்கர் வந்து டாக்டர் ஒன் செகண்ட் சந்திரசேகர், டாக்டர் பி செந்தில்நாதன், ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். Thank you sir. Dr. Senthilnathan from Gem Hospital Coimbatore. Thank you, friends. Thank you sir. Thank you all. Thank you. Thank you. Thank you sir. Thank you Ravikumar sir, Sundar sir. Thank you. Thank you to all. Sundar sir.